ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப்ஸ் நம்பர் 1. தொடப்பை வாங்கிட்டு வந்தோடனே நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு ஃபுல்லாக டஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. தொடப்பை வாங்கிட்டு வந்தோடனே அந்த கவரை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தரையில் வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு தொடப்பத்தை எடுத்து பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு அந்த புதுசாக இருக்கிற தொடப்பத்தில் நிறைய டஸ்ட்டு விழும் பாருங்கள். அது விழாமல் இருக்கும். அந்த மாதிரி தட்டிட்டுனா அந்த கவருக்குள்ளாரையே அந்த டஸ்ட்டு அப்படியே இருக்கும். நம்மளுக்கு திரும்ப நம்ம பெருக்கும்போது அதிகமாக டஸ்ட்டு விழாது. இது ரொம்பவே நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கவரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இது நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தொடப்பத்தில் இந்த இடத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தொடப்பத்தோட ஒரு இதாக கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு டேப் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு டேப் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக அதில் போட்டு விட்டுக்கோங்க. அந்த தொடப்பத்தோட பிடி இருக்கு இல்லையா, அதுலேயும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல ஒரு டைட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த தொடப்பத்தோடைய அந்த இது நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக தொடப்பம் அடிக்கடி வாங்காமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தொடப்பம் ரொம்ப நாளைக்கு வரும். அந்த தொடப்பத்தோட பிடிக்கும் தொடப்பத்துக்கும் நல்லா ஒரு க்ரிப் இருந்துச்சுன்னா சீக்கிரம் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2. மிக்ஸி ஜாரோடைய அந்த மூடி இருக்கு இல்லையா, அது அந்த வாஷர் லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம மிக்ஸியை அரைச்சிக்கிட்டே இருக்கப்போ கழண்டு வரும். எனக்கு அப்படி தான் நான் அரைச்சிக்கிட்டே இருப்பேன். திரும்ப எடுக்கிறதுக்குள்ளாரையே அது கழண்டு விழுந்துரும். அதனால் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, லப்பர் பேண்டு தான் எடுத்திருக்கேன். லப்பர் பேண்டு எடுத்துகிட்டு அந்த மூடியில் இந்த வாஷர் போடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வாஷரை போட்டு பாருங்கள். உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா திரும்ப கூட இன்னும் ஒரு லப்பர் பேண்டு போட்டுக்கோங்க. நான் திரும்ப போட்டுட்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் திரும்ப இந்த வாஷரை கழட்டிட்டு இன்னும் ஒரு லப்பர் பேண்டும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். 2 லப்பர் பேண்டு போட்டால் நல்லாவே கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. அதனால் நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷர் லூஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்ப வாங்க வேண்டாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அது மேலே வாஷர் போட்டுக்கோங்க. இப்போ நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன தான் தட்டினாலும் வாஷர் கழண்டு விழாமல் இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. இப்போ டம்ளர் எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி தோல் இருக்கு இல்லையா, அதை கத்தியில் வச்சு சீவணுன்னா நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகும். இதுக்காக நான் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அந்த தோலை ஈஸியாக சீவணும் அப்படின்றதுக்காக நான் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதை லேசாக உடச்சி எடுத்துகிட்டு நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இஞ்சி தோல் சூப்பராக க்ளீன் பண்ண வரும். அந்த டம்ளருடைய அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு இஞ்சி தோல் சீக்கிரமாகவே வரும். நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்படி ஒரு வாட்டி நீங்கள் டம்ளர் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். இஞ்சி தோல் சீக்கிரமாக க்ளீன் பண்ண வரும். அதே சமயம் நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அந்த இஞ்சியோடைய சைடில் கேப்லலாம் நல்லாவே ஈஸியாக க்ளீன் பண்ண வரும். இப்போ நான் பெருசாக ஒரு இஞ்சி எடுத்து அதையும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா ஈஸியாக தோல் வருது. இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இஞ்சிலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
நல்லாவே சூப்பராக வந்து இஞ்சி தோல் நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு. டிப்ஸ் நம்பர் 4, ஒரு காட்டன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்ததும் இது மாதிரி நுரைச்சி வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கி வந்துடும். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இதை வந்து காட்டன், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சின்ன துணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆகிடும். இதை வந்து நான் இப்போ வந்து பஞ்சில் வந்து நல்லா வந்து நனைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன துணி கூட எடுத்து நல்லா நனைச்சிட்டு அதை வந்து ஸ்விட்ச் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்விட்ச் போர்டு எவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் வந்து சுவிட்சை ஆன் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து லைட்டு வந்து அப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியுன்றதுக்காக நான் வந்து சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ லேசாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து க்ளீன் பண்ணேன். நான் க்ளீன் பண்ணுறப்பே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாகவே போதும். லேசாக தொடச்சாலே போதும். நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஈரமில்லாத ஒரு துணி எடுத்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் நம்பர் 5, இது மாதிரி காய் சீவுறது, இஞ்சி சீவுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மழுங்கின மாதிரி ஆகிடும். அது வந்து நல்லா ஷார்ப் ஆகிறதுக்காக ஏதாவது ஒரு காயின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த மழுங்கின இடம் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாகிடும். நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அப்படியே தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். இந்த காய் சீவுறதுலேயும் நான் அதை வந்து அதே காயினை வச்சு நல்லா வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே இருந்து மேலே வந்து இந்த காய் சீவுறதில் இந்த காயினை தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா வந்து ஷார்ப்பாகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து காயாக இருக்கட்டும், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சீஸு, பன்னீர் இதெல்லாம் வந்து சீவுறதுக்கு அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இஞ்சி வந்து சீவி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்குது. சீக்கிரமாகவே வந்து சீவி எடுத்துடலாம். நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்குது. சீக்கிரமாகவே வந்து நான் சீவி எடுத்துட்டேன். நல்லா வந்து சூப்பராக வந்து சீவி இருக்கேன் பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6, உப்பு ஜாடி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உப்பு ஜாடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புளி ஜாடி, இதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், அப்போ வந்து டக்குன்னு வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, வினிகர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு துணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து வினிகர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அவசரத்துக்கு ஏதாவது துடைக்கணுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் இப்போ வந்து உப்பு ஜாடிலாம் எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ டக்குன்னு க்ளீன் பண்ணணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணுறப்பே தெரியும் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அந்த கீழே இருக்கிற ஜாடியும் அப்படியே அந்த உப்பு உள்ளே தான் இருக்குது. நான் எதுவுமே கொட்டலை, அப்படியே மேலே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே வேணாம், கொஞ்சமாக வினிகர் வந்து ஏதாவது ஒரு துணியிலையோ டிஷ்யூலையோ எடுத்து வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து 2 நிமிஷத்தில் சூப்பராக வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ண மாதிரி வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும்.
இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.